ஹாய் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆல் டைம் பெட் லவர் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பாண்டு வந்து வீட்டில் வந்து இருக்குது, சிமெண்ட் பாண்டு. ஸோ இல்லை, சிமெண்ட் பாட் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம வந்து ஏன் பாண்டை வந்து நம்ம செய்யக்கூடாது, ஒரு ஃபிஷ் பாண்ட் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஸோ அதுக்காக வந்து ஒயிட் சிமெண்ட் அப்புறம் டாக்டர் ஃபிக்ஸிட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே உங்களுக்கு சேனலில் வந்து வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம அப்படியே போய்ட்டு அந்த பாட்டை வந்து நான் காட்டுறேன் உங்ககிட்ட. ஸோ இதுதான் அந்த பாட், நான் சொன்ன பாட்டு. ஸோ இதை வந்து அப்படியே தூக்கி போட்டோம். சரி, ஒரு ஓரமாக வச்சுருக்கோம். குப்பைலாம் இருக்குது பாருங்கள், நிறையா மண் குப்பைலாம் சேர்ந்துருச்சு. ஸோ இது வந்து போன வாட்டி வந்து லீக் ஆச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, சரி அப்புறமா ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சிட்டேன். ஆனால் இப்போ வந்து டாக்டர் ஃபிக்ஸிட்டு அப்புறமா ஒயிட் சிமெண்ட்டு இது எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். சரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் இருக்குது. ஸோ இதான் பெல்லா ஒயிட்டு தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். இதில் ஃபுல்லாக வந்து தொட்டிலாம் இருக்குது. ஸோ இது வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃபிஷ் பாண்ட் மாதிரி பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா. ஸோ லீக் ஆகிட்டு இருக்குது, தண்ணி ஊற்றினா லீக் ஆச்சு. போன வாட்டி ட்ரை பண்ணேன். ஸோ அப்புறமா தூக்கி வச்சுட்டேன். அதோட இப்போ தான் நம்ம எடுத்துருக்குறோம். எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபிஷ் பாண்டு அப்படி ஸ்டே டியூன். நல்லா ஹெவியாக இருக்குது. ஏன்னா ரிங்கு வந்து ஸ்பாயில் ஆகிடும். இந்தா சரணா பிடி, இது கழட்டு, இந்த ரிங்கு கழட்டு, சீக்கிரம் கழட்டு. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது அழுக்கு மண்ணெலாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் இந்த கவரில் போட்டுக்கலாம். ஸோ நம்ம இதை வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ க்ளீன் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒயிட் சிமெண்ட்டில் வந்து அந்த லீக்கேஜ் ஆயில் வந்து ஊற்ற போகிறோம். டாக்டர் ஃபிக்ஸிட் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த ஆர்டர்ஸ் கடையில் வந்து நான் கேட்டேன் எப்படி இது மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு. 1 லிட்டருக்கு வந்து 6 லிட்டர் ஆயில் வந்து ஊற்ற சொல்லியிருக்காங்க, லீக்கேஜ் ஆயில். ஸோ அதை ஊற்றி நம்ம ஒயிட் சிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணி இதில் வந்து அப்படியே அழகாக பூசி விட போகிறோம். பூசி விட்டுட்டு ஓவர் நைட் வந்து நம்ம அப்படியே காய விட போகிறோம். காய விட்டோன்னே இது லீக் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லி. ஸ்டே டியூன். ஸோ நம்ம வந்து பிர்லா ஒயிட், அந்த ஒயிட் சிமெண்ட் தான் வாங்கியிருக்கோம். 1 kg வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து டாக்டர் ஃபிக்ஸிட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் தான் மிக்ஸ் பண்ணோம். எனக்கு இப்போ என்ன டவுட்னா, இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்னு தெரியல. ஸோ அதுவே யோசிச்சுட்ருக்கேன். என் அங்கிள் கிட்ட வந்து கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு.
ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம இப்போ வந்து டாக்டர் ஃபிக்ஸிட் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாம்னு சொல்லி விட்டோம். ஸோ ஓவர் நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா காஞ்சிருச்சு, தொட்டி வந்து நல்லா காஞ்சிருச்சு, ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த டாக்டர் ஃபிக்ஸிட் வந்து கொஞ்சம் வந்து இந்த ஜக்கில் ஊற்றிட்டு ஸோ அதை வந்து டேரெக்டாகவே நம்ம வந்து ஒரு கோட்டிங் கொடுத்துடலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு லீக் மட்டும் ஆகக்கூடாது. ஏன்னா எல்லா செட்டப்பும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லீக் ஆச்சுன்னா அது பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு ப்ரெஷ்ஷும் இந்த மாதிரி ஒரு ஜக்கில் வந்து கொஞ்சோண்டு ஊற்றிக்கிட்டு ஸோ அதை அப்படியே டேரெக்டாக வந்து நம்ம எப்படி பெயிண்ட் அடிப்போமோ ஸோ அதே மாதிரி பெயிண்ட் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ இதில் வந்து என்னென்னா ரிவர்ஸில் வந்து அடிக்கக்கூடாதாமா. இது வந்து நான் வந்து சில வாட்டி அடிக்கும்போது ரிவர்ஸ்லேயும் அடிச்சிட்டேன். அதாவது மேலே வந்தீங்கன்னா மேலாக்க தான் அடிக்கணும். ஸோ திருப்பி ரிட்டன் வந்து கீழே போகக்கூடாதாமா. ஸோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் வந்து கொஞ்சம் மாற்றி அடித்தேன். இருந்தாலும் அப்புறமா நான் லாஸ்ட்டாக அடிக்கும் போது வந்து ஓகே அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களும் வந்து ரிவர்ஸ் அடிக்காதீங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த பிளாஸ்டர் வந்து அதில் போய் ஒட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படி வீடியோ பார்த்துட்டே இருங்க. லாஸ்ட்டாக ஃபைனல் அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ 2 days ஆகிடுச்சு நம்ம வந்து எல்லா பிளாஸ்டர்லாம் பண்ணதுக்கப்புறமா. ஸோ இப்போ வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு, ஒரு மாதிரி எல்லோயிஷாக மாறிடுச்சு. ஸோ பேஸில் வந்து நம்ம வந்து நிறையா வந்து ஒயிட் சிமெண்ட் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ ஒயிட் சிமெண்ட்டும் டாக்டர் ஃபிக்ஸிட்டும் வந்து பேஸில் வந்து நிறையா போட்டனால என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு. என்ன ஆகிடுச்சுன்னா 2 days கழிச்சு நான் திருப்பி தண்ணி வந்து ஊற்றி வைக்கலான்னு சொல்லி ஊற்றி வச்சேன். ஸோ லீக் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணேன். ஸோ எந்த விதமான லீக்கேஜும் வந்து ஆகலை. ஸோ இப்போ நம்ம வந்து தண்ணி விடுறோம். நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லி பின்னாடி நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி வந்து ரொப்பிட்டோம். தண்ணி ரொப்பினா அப்புறமா எந்த லீக்கேஜுமே இல்லை, எந்த ப்ராப்ளமும் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரு சின்ன தப்பு வந்து நடந்துருச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, பேஸ் வந்து நம்ம வந்து நிறையா வந்து ஒயிட் சிமெண்ட்டும் டாக்டர் ஃபிக்ஸிட்டும் வந்து அதில் நிறைய போட்டுட்டோம். ஸோ அதனால என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா லீக்கேஜ் ப்ராப்ளம் எதுவுமே ஆகலை. செட்டப் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது, வெளியில் எந்த லீக்கேஜும் இல்லை. ஸோ பக்கத்தில் கூட பிளான்ஸ்லாம் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ என்ன தப்பாகிடுச்சு அப்படின்னா அந்த பேஸ் வந்து பொக்கலம் மாதிரி வெடிச்சிருச்சு. வெடித்தனால ஃபுல்லுமே எல்லாத்தையுமே பிக்க வேண்டியதாகிடுச்சு. பேஸை பிச்சுட்டு வெறும் டாக்டர் ஃபிக்ஸிட்டை வந்து நான் அப்படியே அப்ளை பண்ணி விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா இப்போ நான் தண்ணி ரொப்பிகிட்ருக்கேன் பாருங்கள், எந்த லீக்கேஜும் ஆகலை. இப்போது வந்து நம்ம பாண்டை வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பெபிள்ஸ்லாம் வந்து உள்ளே போட்டு ரொப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சில தொட்டிலாம் எடுத்து அது வாட்டர் பிளான்ஸ்லாம் வந்து அதில் வச்சுட்டு பெபிள்ஸை சுற்றி போட்டிருக்கோம். ஸோ தொடர்ந்து அப்படி பார்த்துட்டே இருங்க. இப்போ வந்து பாண்ட் வந்து ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டோம். சரின்னு சொல்லிட்டு அவசரமாக போய் ஃபிஷ்ஷும் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ கப்பீஸ் வந்து விடலாம் அப்படின்னா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அதே போல் வாட்டர்லேயே வளர போல் அக்வாரியம் பிளான்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கு.